எவரிபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை கேட்டாலே உலகம் அதிருது. இங்கு சில நடிகர்களுக்கு உதறுது. தெரிக்க விட்ட பிரபல நடிகர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய புகழ் இருக்க இருக்க இன்னும் உச்சிக்கு போய்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களை பார்த்தேன். இவரு நடிகர் தான். அவரு பிரபலமானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த கோச்செடியன் போல அனிமேஷன்ல பார்க்க கூடாது. அவரை அப்படியே அந்த தாடியோட அந்த கூர்மையான அந்த கண்ணு, அந்த ஃபிளஷ் பிளட்டு, அந்த தெறிக்க விடும் நடை, அப்படி அவரை ஸ்கிரீன்ல பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு 70 வயசுக்கு மேலேயும் யங்ஸ்டரையும் தன் வசப்படுத்தி தன்னை போல ஸ்டைலா நடக்க வைக்கிறாரு. குழந்தைகளை தொட்டில இருக்கிற குழந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்ததுன்னா அப்படி மிரண்டு பாக்குது. இதெல்லாம் 70 வயசுக்கு மேல ஒரு நடிகரால முடியுமா அப்படின்னாக்கா நாட் பாசிபிள். அது மட்டும் இல்ல, இனிமேல் ஒரு சூப்பர் ஸ்டார் பிறந்து வர முடியுமா அப்படின்னா அதுக்கும் நாட் பாசிபிள் சொன்னது மட்டும் இல்லாம, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றுமே அவர் ஒருத்தவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இங்க நிறைய பேரு சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன போக்கிரிதனெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப டைரக்டாவே சொல்றோம், விஜய் அவர்களுக்கு தளபதி அப்படின்னு பட்டம் யாரு கொடுத்தது? தலைவர் போட்ட பிச்சைங்க அது. ஒண்ணும் இல்ல, நீங்க போய் கூகுள்ல, நம்ம கையில தான் மொபைல் இருக்குல்ல, போயிட்டு தலைவர்னு போடுங்க, தலைவர் போட்டோ தாங்க வரும். அது இல்லாம தளபதின்னு போய் போடுங்க, தலைவர் போட்டோ தாங்க வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரியாம இந்த விஜய் ரசிகர்கள்லாம் தலைவரை கிண்டல் அடிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் புத்தியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எங்க தலைவர் போட்ட பிச்சை தளபதி என்ற பட்டம், அவ்வளவுதான். அது புரியாம அவர் கூட யாரையும் கம்பேர் பண்ணிட்டு அவரெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டார். அவர் லெஜெண்ட். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் அதாவது ஹியூமன் பீங்லாம் தாண்டி அவர் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, சிவாஜி த பாஸ்ல சொன்னாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை கேட்டாலே சும்மா அதிருது சிவாஜி த பாஸ் அப்படின்னு. இப்போ தலைவருடைய பேரு கேட்டாலே அதிருது. இங்க சில நடிகர்களுக்கு உதருது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நினைக்கிறேன். ரஜினிகாந்த்ன்ற பேரை கேட்டாலே உலகமே அதிருதுன்னா உதருது. மீதி ஹீரோஸுக்கு எல்லாம் உதருதுன்னா டவுட்டே கிடையாது. என்றும் என்றும் எப்போதும் ஒரே சூப்பர் ஸ்டார், அது ரஜினிகாந்த் தலைவர் தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. இவர் பேசிய முழு வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல இதோடைய லிங்க் இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.